அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம். நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி. மிகச் சிறப்பாக நம்முடைய தாயகத்தில் தமிழ்நாட்டில் YMCA நந்தனம் சென்னையில் 49வது புத்தக காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். அந்த புத்தக காட்சியில் எண்ணற்ற பதிப்பகங்கள் அவர்களுடைய நூல்களை எல்லாம் காட்சிப்படுத்தி மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். வாசகர்களாகிய நீங்களும் அங்கே போய் புத்தகங்கள் எல்லாம் வாங்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். அரங்கு எண் 181 நம்முடைய நூலினி பதிப்பகம் மற்றும் லாலிபாப் சிறுவர் உலக பதிப்பகம் இணைந்து இந்த அரங்கு எண் 181 அங்கே பதிப்பிக்கப்பட்ட அத்தனை நூல்களும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கட்டாயம் போய் நீங்க அந்த நூல்களை எல்லாம் பார்க்கணும், வாங்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அதில் என்னுடைய நூல்கள் இருக்கு, அதுல நிறைய நூல்கள் இருக்கு. அதுல சில நூல்களை நான் உங்களுக்கு தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்கேன். ஆறா வரைந்த எறும்பு காளான், இது சிறார் இலக்கியத்தில் நான் எழுதிய முதல் கதை நூல். இந்த புத்தகம் அங்கே கிடைக்கும். அடுத்ததாக திருக்குறள் அறத்துப்பால், அதை 2 பிரிவுகளாக, அதாவது 2 புத்தகங்களாக நான் எழுதி வெளியிட்டேன். வான்மழையே வா, அடுத்தது இசைப்பட வாழ்வோம் வா. இது சிறார் பாடல்களாக இந்த அறத்துப்பால் முழுவதும் இந்த நூல்களில் கிடைக்கும். அவசியம் வாங்கி உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க. அடுத்ததாக நான் எழுதிய லிமரைக்கு நூல், நெல்லையப்பர் வீதி. நெல்லையில் பிறந்தவள் என்பதால் நான் பிறந்த ஊரை மையப்படுத்தி ஒரு நூலாவது இருக்க வேண்டும் அந்த தலைப்புங்கிறதுக்காக நெல்லையப்பர் வீதி என்று வைத்திருக்கிறேன். லிமரைக்கு நூல். அடுத்ததாக நான் எழுதிய ஹைக்கு நூல் ஒற்றை மரக்காகம். இந்த நூலுடைய அட்டைப்படம் என்னுடைய மகள் காயத்ரி வரைந்தது. அது எனக்கு மனசுக்கு மிகவும் நெருக்கமான நூல். அதற்காகவே இந்த ஹைக்கு நூல் உங்களுக்கு அரங்கு எண் 181 கிடைக்கும். அடுத்ததாக தன்முனையில் நான் சில நூல்களை வெளியிட்டிருக்கிறேன், நீங்கள் அனைவரும் அறிந்ததே. அதில் தன்முனை தமிழி, இந்த தமிழியில் திரு கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் இதை எனக்கு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அடுத்ததாக அவளின் நாட்குறிப்பேடு தன்முனை கவிதை நூல். அடுத்ததாக திருப்பாவை தன்முனை கவிதை நூல். அடுத்ததாக நான் எழுதிய வாசமல்லி பூத்திருக்கு தன்முனை கவிதை நூல். அடுத்ததாக திருக்குறளை தன்முனை கவிதைகளாக நான் எழுதிய சோர்விலாள் பெண், இந்த நூலும் அங்கே கிடைக்கும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு நூலாக நான் மகிழ்வது மகாகவி பாரதி அவர்களுடைய புதிய ஆத்திச்சூடியை. அதை நான் தன்முனை கவிதைகளாக நான் எழுதியிருந்தேன். அந்த நூலும் அங்கே கிடைக்கும் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நூல் மட்டுமல்லாமல் நிறைய எழுத்தாளர்கள், படைப்பாளர்கள் ரொம்பவும் ஆர்வத்தோடு அவர்கள் எழுதிய ஒவ்வொருத்தருக்கும் அது ஒரு குழந்தை பிரசவிக்கிற மாதிரி. அதை யாராவது அந்த புத்தகத்தை வாங்கி அவர்கள் கைகளில் வைத்து நமக்கு ஒரு போட்டோ அனுப்பும் பொழுது அப்படி ஒரு மகிழ்ச்சி அடையும் மனசு. அங்கே அரங்குகளை அமைத்திருக்கக்கூடிய அத்தனை பதிப்பகத்தாருக்கும், அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய புத்தகங்களை வெளியிட்ட அத்துணை எழுத்தாளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். கிளம்பிட்டீங்களா? சென்னை புத்தக காட்சிக்கு போலாமா? என்ன புத்தகம் வாங்குனீங்க? போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறீங்களா? நன்றி.